எக்ஸ்ட்ராவே சரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக நம்மளோட vlog வந்துருச்சு. பட் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்ம டேஸ்ட்டான ஒரு ஆந்திரா லஞ்ச் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக அது வந்து டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான சில ரெசிபிஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ போட போகிற வீடியோவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதும் சரி. அண்ட் புதுசாக ஒன்றே ஒன்று வாங்கியிருப்பேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பார்த்துட்டு செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு, அதனால் அந்த வீடியோலேயே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பிங்ஸோட நிறையா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த vlogல இருக்கும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த குர்த்தா தான். இது குர்த்தா மட்டும்தான் வரும், அந்த கலம்கரி பேட்டர்ன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் வந்து ஒரு 4-5 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கலரும் போகலை. ஸோ வாஷ் பண்ண இன்னும் நல்ல சாஃப்டாகவே தான் இருந்தது. அண்ட் வந்து போட்டிருக்கிறதே தெரியல. மோஸ்ட்லி நம்ம வந்து சம்மருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பியூர் காட்டனாக யூஸ் பண்ணால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் ரெகுலராக வந்து இந்த குர்த்தா யூஸ் பண்ணுறேன். அதனால் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து புதுசாக வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். ஏன்னா அதிகமாக நான் ஷாப்பிங் பண்ணல, கொஞ்சம் தான். நான் புதுசாக வாங்கின ட்ரெஸ் வந்து இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த பேட்டர்ன் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய ஃப்ளவர் வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன். பட் இது அந்த மாதிரி பளிச்சுன்னு தெரியல. ஸோ பேண்ட் இது வந்து ஃபுல் செட்டாகவே வரும். ஷாலு டாப்பு பாட்டம் ஃபுல் செட்டாக வரும். இது வந்து காட்டன் பிளெண்டட் மாதிரி இருக்கும். ஸோ பியூர் காட்டன் இல்லை, பட் கிளாத் நல்லா ரஃப்பாக அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சுங்க. ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஷால் வந்து ஹைலைட் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் கவர்டாக இருந்தது. அண்ட் வந்து முன்னாடி ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ காட்டிருக்கிற இந்த ஹேண்ட்பேக் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இது எங்கே வாங்கினீங்க, லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோலேயே ஆட் பண்ணிடலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன். இது நான் ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக வந்து இதை யூஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து கிளாத் மாதிரி இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி காய கூட வைக்கலாம். இடையில ஒரு தடவை சாக்லேட்டே என்னமோ வந்து பிரச்சனை கொட்டிட்டான். நான் வாஷ் பண்ணிலாம் காய வச்சேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது கிளாத் மாதிரி இருக்கும் அந்த பேகு. அண்ட் வந்து மேலே இருக்கிற அந்த பிடியில் பார்த்தீங்கன்னா லெதர் மாதிரி நல்லா ரஃப்பாக இருக்கும். ஸோ எனக்கு என்னோடய ஃபேவரட் ஹேண்ட்பேக்கில் ஸோ இதுவும் ஒன்று. இதுவும் எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து சூட் ஆகும். ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் வெயிட் இல்லை, வெயிட் இருந்தால் வந்து அது பர்ஃபெக்டாக நிற்கும். இதில் நிறைய கலர்ஸ்லாம் இருந்தது. எனக்கு வந்து பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் அந்த கலர் சூஸ் பண்ணேன். இந்த ஹேண்ட்பேக்கோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பர்ஸில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்னா, மதுரையில் என்னோட மாமியார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு. அண்ட் சேம் இதே மாதிரி நானும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணேன். 2 பேரும் ஒரே மாதிரி வச்சுருப்போம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பர்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ லாங்காக வருதே, உள்ளே ஃபோன் வைக்க முடியுமா அப்படின்னா சூப்பராக வைக்கலாம். உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இங்கே மொபைல் கூட நம்ம சென்டரில் வச்சுக்கலாம். அண்ட் நிறைய கார்ட்ஸ்லாம் கூட செட் பண்ணலாம். ஸோ நிறைய இடம் இருக்குது. நான் அதை முக்கியமான பில்லு பேப்பர்லாம் வந்து அழகாக நான் உள்ளே செட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ காட்டுறதுக்காக எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இந்த பக்கமும் வந்து உள்ளே நம்ம வைக்கிறதுக்கு நிறைய வந்து அந்த பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே அந்த பர்ஸ் ஃபுல்லாகவே உள்ளே அவ்வளோ இடம் இருக்கும். ஆக்சுவலி அந்த பவுச் வந்து நம்ம சொல்லவே மாட்டோம் இவ்வளோ உள்ளே வந்து செட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பார்க்கவும் ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பெஷல் கிஃப்ட்டும் கூட. அதனாலே நான் ரொம்ப பத்திரமா ஆக்சுவலாக அதை வச்சுருக்கேன். டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த பர்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் டாப் மட்டும்தான். ரேட் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மிங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இது பியோர் காட்டன். ஸோ இந்த மாதிரி சிலது காட்டன் வந்து நம்ம வீட்டில் ரஃப்யூஸ்க்கோ இல்லை நம்ம வெளியில் போகும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கோ வசதியாக இருக்கும். அந்த மாதிரியே கொடுத்தால நான் ஃபர்ஸ்ட் இது ஒன்று சொல்லுவேன். இதுவும் நான் நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட அந்த பழசு மாதிரியே மாறலை. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன்றாவது கொஞ்சம் கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கும். இது கலர் கூட சேஞ்ச் ஆகலை. ரொம்ப நல்லாயிருக்கு.
இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு அதை வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம vlog வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து கேர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஹாட் வாட்டர் பேக்குங்க. இது மோஸ்ட்லி நம்ம வந்து பேக்னா லெதர் மாதிரி வேறு மாதிரி வச்சுருப்போம். ஸோ இப்போ காட்டிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய தடவை பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக ரிவ்யூ கொடுக்கணுன்றதுக்காக நான் யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ எடுத்தேன். அதையும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிகிட்ருக்கேன். மேலே வந்து அந்த கிளாத் மாதிரி இருக்கிறது அவ்வளோ ரஃப்பாக இருக்கும். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இது வரும்போது ஃபுல் ப்ளைனாக தான் இருக்கும். இது எப்படி வந்து தண்ணி நம்ம சேர்க்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கும் கேப் இருக்குது. பக்கத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கும் ஒரு சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டாலே நம்ம ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணலாம். தண்ணி வந்து கீழே சிந்தலை எதுவுமே ஆகல, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து சார்ஜ் போடுறப்ப இது ஆக்சுவலி எப்படி நம்ம ஹீட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வாட்டர் சூடாக ரெடி பண்ணி நம்ம பேக்கில் ஊற்றுவோம். இது அப்படி இல்லைங்க, ஜஸ்ட் நம்ம சார்ஜ் போடுற மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு 2 or 3 minutesல அந்த பேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூடாக வந்து இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் செக் பண்ணாமல் ரொம்ப ஹீட் பண்ணிட்டோம். அப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த பேக் டேமேஜே ஆகலைங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தண்ணி கொட்டுறதுக்கு உண்டானது இப்போ காட்டினேன் இல்லையா, அது வழியாக தான் நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும். ஸோ அப்போ வந்து போட்டது தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. இப்போ வரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கூட குறையில. நமக்கு சூடாக வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ளக் போட்டுட்டு ஒரு 2 minutes ஹீட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பேக் பெயினுக்கு யூஸ் பண்ணலாம், காலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்குது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால ஜஸ்ட் நான் அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். இது நான் அமேசானில் வாங்கினேன். எல்லா ஆன்லைன் ஷாப்லேயுமே இந்த மாதிரி பேக் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஹாட் வாட்டர் பேக்கு அண்ட் இப்போ பெரியவங்க இருக்கிற வீட்டிலலாம் ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்காவது பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் தான் ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் வந்தது. அந்த டீட்டெயில் ஃபுல்லாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணணும். ஹீட் பார்த்தீங்கன்னா 5 to 7 minutes கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தேவையே இல்லைங்க, கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா சூடாகிடுது. ஸோ இந்த 5 to 7 minutes அப்படின்றதுனால தான் கொஞ்சம் நார்மலாக விட்டோம். உடனே பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாகி ஃபர்ஸ்ட் டைம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அந்த பேக் லீக்கேஜ் இல்லை, எதுவும் இல்லை. அவ்வளோ நல்ல ப்ராடக்ட், நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாம் ஜஸ்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே அதில் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் யாருக்காவது வேணும்னா கேளுங்க, நான் கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்து லஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள் லஞ்ச் தான் அப்படின்றதுனால பெருசாக காய் கட் பண்ணுற வேலைலாம் இல்லை. சாதம் சைடில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வச்சாச்சு. உள்ளி தீயல் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபாஸ்ட்டு தேவையான பொருள் வந்து ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 மிளகாய் அண்ட் மல்லி வந்து 3 ஸ்பூன். ஸோ நம்ம எதில் எடுத்தோமோ அதுலேயே 3 ஸ்பூன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்குறேன். ஸோ லைட்டாக அதில் வாசனை வரட்டும். மஸ்ட் இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா நான் நார்மலாக குக்கிங் ஆயில் பண்ணிட்டேன், பட் தேங்காய் எண்ணெயில் தான் வாசனை நல்லாயிருக்கு. கருவேப்பிலை கொஞ்சம், இதுலேயே சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் வாசனை வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தேங்காய் சேர்க்கப்படும், துருவன தேங்காய். இது லைட்டாக வதங்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக துரி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துருக்கோம். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி சேர்த்துருக்கோம். 4 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். தேங்காய்லாம் வந்து இந்த கலர் நல்லா மாறினதும் நல்லா லைட் ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு பொடி 1 ஸ்பூன், கொஞ்சம் காரத்துக்காக எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன், அண்ட் 1 ஸ்பூன் மல்லித்தூள் மஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
சேர்த்து அந்த பொடியெலாம் லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி இதை அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மல்லி தேங்காய்லாம் மிளகெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி இதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இது காலியா எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்தாச்சு. இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கு. ஸோ கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். இது வந்து நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இதை நம்ம கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சது இதை எடுத்துடலாம். இந்த உள்ளித்தேலுக்கு காரமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக என்ன காய் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம். அவரைக்காய் லைக் அந்த மாதிரி பீன்ஸ் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு கறி அண்ட் அப்பளம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். டேஸ்டான ஒரு லஞ்ச் பிளேட் தான். அண்ட் அடுத்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுங்க ஒன்றா. ஸோ என்ன எடுத்து வச்சுட்ருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு தாம்பூலம் மாதிரி வச்சு கொடுக்கலாம் ஒரு குட்டி கிஃப்டோட அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தேருமா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த குங்கும சிமிழ் ரொம்ப அழகாக இருந்துச்சு கிஃப்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுவும் ஒரு சின்ன குங்கும சிமிழ் இருக்குது. ரெண்டுத்தில் எது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்கலான்றதுக்காக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எல்லா பாக்ஸ்லேயும் வந்து பிரணவோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனோட டாய்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போட்டு வச்சுருப்பான். ஸோ அந்த குட்டியாக இருக்கிற குங்கும சிமிழ் ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலி அதை நான் மயிலாப்பூரில் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்துட்டு நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தேடும்போது நமக்கு அந்த பொருள் வந்து கிடைக்காது. இல்லைனா அவசரமாக வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்கணுமோ அதை அழகாக எடுத்து சுவாமிக்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அவங்க வந்தாங்கன்னா நம்ம தாம்பூலம் மாதிரி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி படம், மஞ்சள் குங்குமம், ஒரு குட்டி கிஃப்ட் அது வந்து எடுத்து வச்சாச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஒரு குட்டி ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய vlogs வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.